நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாக்கோழி முட்டை ஃபுல் பாயில் போட்டு போகிறோம். போதும் உப்பு போதும் விட பார்த்தீங்கன்னா நல்லா குத்தி விட்டுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பண்ணாக்கோழி முட்டையில் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட போகிறோம். ஆஃப் ஆயில் ஃபுல் பாயில் போட்டு சாப்பிட போகிறோம். சரி வாங்க. எப்படி முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். தேவையான சாமான்லாம் எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது, தோசைக்கல் இருக்குது, அடுப்பு பற்ற வச்சு நீ கடலை காய வச்சுக்கலாம். அடுத்து ஃபுல் பாயில் போட போகிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாக்கோழி முட்டை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கும். பிராய்லர் கோழி முட்டை தான் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கலர் தெரியும் உங்களுக்கு. வந்து உடச்சி ஃபுல் பாயில் போட்டு போகிறோம். லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த உப்பு போட்டுக்குவோம். லைட்டாக கொஞ்சம் உப்பு லைட்டாக தூக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் தூள் போடு. நல்லா முட்டை மேலே போடு போடு. போடு அப்படி போடு. பெப்பரை போடு. இல்லை ஆஃப் ஆயில் எடு. இல்லை ஆஃப் ஆயில் ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். இது வந்து ஃபுல் பாயில். இருங்க, லைட்டாக வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சூடு ஏறினாலும் வெந்துருச்சு. கலக்கி போடுவோமா? கலக்கி போடுறதுக்கு இது இல்லை. எது எப்போ எதில் வச்சு கலக்கிட்டு போடுவோம்? கலக்கினா உடச்சி ஊற்றிட்டு வளர்க்கணும் முடியும் தூக்கி போடுங்க. அவ்வளோதான். லைட்டாக எண்ணெய் எடுத்து ஊற்றிக்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்க. கல் இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் என்ன தேவைப்படுவோம்? அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. ஃபுல் பாயில் கலக்கி இன்றைக்கி எல்லாமே. எப்படி பயங்கரம் வளர்ந்துச்சா? இங்கே பாருங்க, வேறு லெவலில் வந்திருக்கு. பெப்பருங்க, பெப்பர் போட்டுக்கலாம். தூக்கலா பெப்பர். அது வேற ஓட்டு பக்கத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரே ஃபுல்லாக முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரே எத்தனையா இருக்கும்? 30 முட்டை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 முட்டை வந்து ஃபுல் பாயில் போட்டாச்சு. அடுத்து ஒரு 10 முட்டை வந்து ஆஃப் ஆயில் போட போகிறோம். அடுத்த மிச்சம் மற்ற வந்து ஒரு என்னடா கொத்து பட்டா மாதிரி இது முட்டை பொரியல் மாதிரி. முட்டை பொரியல் மாதிரி. முட்டை பொடி மாசம் நீங்கள் வந்து முட்டையை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜாத்தினா சுட்டு அழகாக பெரிய இலையை எடுத்து அதை ஃபுல்லாக அடிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து கல் வந்து சின்ன கல், அதனால் வந்து தனித்தனியாக தான் எடுத்து போடுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா வந்துங்க பெரிய கல்லாக இருந்தால் வச்சுங்களேன் மொத்தமாக டக்கு டக்குன்னு உடச்சி அடுத்தடுத்து போட்டுக்கலாம். சின்ன கல்லுங்க தனித்தனியாக போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, என்னடா மொத்தம் உடச்சி குத்திட்டே பொரியல் மாதிரி பண்ணுங்க. பொரியலா? இது வந்து பொரியலா? அது வியூ பாயிண்ட் பாரு எப்படி நண்பர்களே பார்த்தீங்கன்னா பொரியல். இதெல்லாம் எல்லாமே ப்ளெயினுங்க. ஆனால் வெங்காயம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ப்ளெயினாகவே போட போகிறோம் எல்லாத்தையுமே. கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறக்காண்டி. போதும் ஒரு உப்பு போதும். அப்புறமேட்டு பரட்டையில் வந்துக்கலாம். உத்திக்கு போட்டு பரட்டை பெப்பரை போட்டுக்குவோம். நல்லா தூக்கலாக பெப்பரை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மள்ட்ட எதுவுமே சேர்க்காதனால நல்லா பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டுக்குவோம். உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு எடுத்து போடு. பார்த்தீங்கன்னா நல்லா குத்தி விட்டுக்குவோம். இதான் பார்த்தீங்கன்னா வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரி நாங்கள் செய்கிறோம் டிஃப்ரெண்ட்டாக.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெப்பரில் வந்து தூக்கலாக போட்டுக்குவோம். போடியா போதும் 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 போதும். இங்கிட்டு ஒரு பட்டு இங்கிட்டு ஒரு பட்டு. அப்படி போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ அள்ளிக்கலாம். இங்கே பாருங்க. நல்லா 2 கிலோ முடிச்சுக்கா. நான் 2 கிலோ முடிச்சிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல், பெப்பர் பொரியல். இது ஒரு டிஷ்ஷு. கீழே லைட்டாக சாச்சு பிடி. அனல் கை வைக்க இங்கே வர இந்த வெளியில் அடிக்குது அனல். தள்ளியோட நான் பண்ணேன். இலை இருக்கு அந்த இலையோட அங்கிட்டு பின்னாடி பள்ளமா இருக்கு கரண்டி திருப்பி பாரு. அங்கிட்டு பள்ளமா இருக்கு. பெரிய முட்டை முட்டை உடத்து ஊற்றியா. எல்லாத்தையும் மிச்சம் பண்ண உட்கார மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முட்டை ஆப்பாயில் ஆம்லேட்டு பொரியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நிறையா முட்டை வந்து சாப்பிட முடியுங்கிறக்கானே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் பொரிச்சு வச்சுருக்கான். இப்போ வந்து வாங்க சாப்பிட்லாம். இந்த ஆப்பாயில் இந்த உடைக்காமல் போடணும் இல்லை. ஐயோ உடச்சி ஊற்றி போகிறடா. அப்படி சாப்பிடு. ஓடி முடிஞ்சு போச்சு. நாங்க கட்டு போனது சோடி முடிச்சு விட்டேன் என்ன ஊத்தாம. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து சாப்பிடு. இன்னும் ஊற்றியா மச்சான் சுட சுட போட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட. ஏமாத்தி விட்டாங்க. ஆப்பாயில் போட்டு ரொம்ப நேரம் மட்டும் ஆறி போயிடும். அதனால சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கரண்ட் எடுத்து போடுறது இப்படி ஊற்றுவா. இல்லை எடுத்து சரட்டா வந்து நீ எடுத்து கொடுங்க. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் எப்படி சாப்பிட்றது? அதான் வேறு லெவலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சாப்பிடியா? நீ எடுத்து அப்படியே உடையாமல் போடுங்க. அதான் சேலஞ்ச். இதெல்லாம் சொல்லிட்டா எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். முட்டை பொரியல் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். யாருங்க பெப்பர் தூக்கலாக போட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இலை கிட்ட கொண்டு விடா. அவ்வளோதான். எதுக்கு இலை கிட்ட? ஏன்டா எடுத்து வச்சுங்களா? அதை திருப்பி மச்சா. ஐயோ ஐயோ கூட்டுக்கு போகடா. ரோஸ்ட் பண்ணுறான் பாரு. மறுத்து போதுமையா கரு விட்டுறாதையா? போது புரட்டா இல்லாது. போட்டா போடுறேன். ஆம்லேட் பரோட்டா 2 அடி அடிச்சுட்டு போடு. டக்கு டக்குன்னு அடி அங்கிட்டு அடிச்சு பிச்சு போடியா. எடுத்து சாப்பிடுங்கப்பா. பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டான் எல்லாத்தையும். நீ இன்னைக்கு காலை போச்சு விடு. இங்கே சூடாக என்ன நல்லா இருக்கேன். நல்லா உட்காந்துருக்கேன். வெயிட் பண்ணிக்கிருக்கோம். வெயில் வேற வந்துருச்சு. சுட சுட சாப்பிடாத நல்லா இருக்கான். முட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முட்டையை உடச்சி எடுத்து எவ்வளோ தூரம் எடுப்பீங்க? பாதி இதில் பிச்சு எடுத்துருக்காங்கல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.